ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பெரியவங்களுக்கு மட்டும் கவிதை சொன்னோம் இல்லையா? இப்போ குட்டி பசங்களுக்கு நம்ம குட்டி குட்டி கதை டெய்லி சொல்ல போகிறோம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக. இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் என்ன பண்ணுச்சா, ஒரு சிங்கம் இருந்துச்சு. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது ஒரு ஆட்டை கூப்பிட்டு, என் வாய் நாறுதான் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் ஆடு முகந்து பார்த்துட்டு, ஆமாம் சிங்கமே, உங்கள் வாய் ரொம்ப நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த சிங்கம், முட்டாளே, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி, என் வாய் நாறுதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஆட்டு மேலே பாஞ்சு சிங்கம் கொதறி எடுத்துடுச்சான். அடுத்து அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, ஒரு ஓநாயை கூப்பிட்டு, என் வாய் நாறுதா பாரு அப்படின்னு கேட்டுச்சான். அந்த ஓநாய் என்ன சொல்லிச்சான், அதெல்லாம் ஒன்றுமே வாசனையே வரலையே சிங்கமே, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு, என்ன பார்த்து பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த ஓநாயை பிடிச்சி கொதறி கொன்னுடுச்சான். அதுக்கடுத்தது அந்த சிங்கம் ஒரு நரியை கூப்பிட்டு, என் வாய் நாறுதான் பாரு அப்படின்னு கேள்வி கேட்டுச்சான். அப்போ அந்த நரி சொல்லிச்சான், சிங்கமே சிங்கமே, எனக்கு 4 நாளாக ஜலதோஷம் பிடிச்சிட்ருக்கு, அதனால் எனக்கு ஒரு வாசனையும் தெரியல, அதனால் எனக்கு ஒரு வாசனையும் தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம் நிறைய விட்டுடுச்சான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, புத்திசாலிகள் ஆவது காலத்தில் வாயை திறக்க மாட்டாங்க. நாமளும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோம்னா எப்போ எங்கே எதை பேசணும்னு நம்ம தெரிஞ்சு பேசணும். இதுதான் இன்றைக்கி குட்டி கதையோட இது. நாளைக்கு ஒரு குட்டி கதையும் அதுக்கான விளக்கத்தையும் நாளைக்கு பார்ப்போம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டி பசங்க எல்லாருக்கும் ஒரு குட் நைட். பெரியவங்க எல்லாருக்கும் நள்ளிரவாக அமையட்டும். பாய்.